ஜூலை 21 முதல் ஜூலை 27, 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய மீன ராசி அன்பர்களுக்கான வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, எல்லோரும் அன்பை காட்டக்கூடியவர்கள் நீங்கள். குடும்பம், நண்பர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மை என்று உங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு சில நல்ல நெறிமுறைகளை வைத்துக்கொண்டு வாழக்கூடிய அன்பான மனிதராகப்பட்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் 4லே அவர் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் பலம் கொள்கின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது மனதிலே தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுப்பார். புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருவுக்கு வீடு கொடுத்த புதன் அவர் குருவோடு உச்சம் பெறுகின்ற கடகத்தில் இருப்பதும் அவர் வக்ரம் பெறுவதும் சாதகமானது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன், பஞ்சமாதிபதியான சந்திரன் ராசிக்கு 3லே உச்சம் பெறுவதும் குருவோடு சேர்க்கை பெறுவது 4லே அவர் குரு சந்திர யோகத்தையும் அதன் பிறகு 5லே ஆட்சி பெறுவதும் 6லே சென்று சந்திர மங்கள யோகத்தையும் கொடுப்பதனால் நன்மையை தருகிறது. இவ்வாரத்தை பொறுத்து ஆடி அமாவாசை, அவ்வாறு அந்த அமாவாசை என்று உங்களுடைய பித்ருக்களை வணங்குங்கள், உங்களுடைய முன்னோர்களை வணங்குங்கள். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அப்படி நீங்கள் வணங்குவதன் மூலம் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயம் தடுப்பார்கள். ஆனாலும் சனி இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். சனி வக்ரமாக இருப்பதினால் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை தான் தருவார். ஆனாலும் மனதிலே குழப்பத்தை கொடுப்பார். இது செய்யலாமா, அது செய்யக்கூடாதா என்று சில சமயங்களில் தவறான முடிவுகளையும் எடுக்க வைப்பார். வக்ரசனி அல்லவா, நல்ல ஒரு விஷயத்தை போய்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு பிரார்த்தனைகள், இறை வழிபாடு, கோயில்னு சொல்லிட்டு, ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன ஒரு தவறை செய்வீங்க. அந்த தவறு பெருசாயிரும். அது தொடர்ந்துட்டே வாங்க. இப்போ மகர சனி எதுவே நமக்கு செய்ய மாட்டான்ட்டு வழிபாட்டு முறைகளை குறைத்து கொள்ளாதீர்கள். அனுமன் சாலை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் சாதகம், குரு சுக்கிரன் சாதகம் மற்றும் சந்திரன் சாதகமாக இருப்பதனால் எந்த விதத்திலும் தவறுகள் இல்லாத வாரமாக வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற முயற்சியிலே நன்மையில் கொண்ட வாரமாகவே அமையும். ஆகையால் இந்த வாரம் இறை வழிபாடையும் தொடருங்கள். நான் குறிப்பாக கூறியவாறு அமாவாசை, ஆடி அமாவாசை அன்று அம்மன் வழிபாடு செய்யுங்கள், பித்ருக்கள் வழிபாடு செய்யுங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சியில் தடைகள் எவையும் இல்லை. செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகளிலே சில தடைகள் வந்தாலும் தகர்த்தரக்கூடிய வெற்றிகள் பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை, விடாமுயற்சியும் இருக்கும். மொத்தத்தில் பொது பலனாக பார்க்கின்ற இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரம், மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக வளம் பெருக. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். உங்களுக்கு 9ஆம் இடத்தை செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்கின்றார். விருச்சிக ராசி குருவோ சொந்த வீட்டை தனுசை பார்க்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் இப்படி மறைமுகமாகவும் இருக்கின்றன. எனவே வரவுகள் சிறப்பாக இருக்கும். அடித்து கூறுவேன், மீனராசியில் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இதுக்கான தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லாவே இருக்குது. வருமானம், பணம், புழக்கம் எல்லாமே சிறப்பாக இல்லைன்னா கமெண்ட்டில் போடுங்க. நல்லாவே இருக்கும் உங்கள் வருமானம். ஏனென்றால் 9க்குரிய செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்க, 10க்குரிய குரு 10ஆம் இடத்தை பார்க்க. ஆனால் நீங்கள் தான் சில தப்புத்தான விஷயத்தை ஈடுபாட்டை காட்டலாமா, குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாமன்ற ஈடுபாட்டை காட்டாதீர்கள். அது காரணம் சூரியன் இப்போ 5ல் இருக்க. 5ல் இருக்க சூரியன் அதுக்கு சாதகமாக உங்களுக்கு செயல்படவே மாட்டார். வம்பை தான் இழுத்து விடுவார். பணம்லாம் நல்லா வருங்க. தொழில் வியாபாரத்தில் வீண் பிரச்சனையில் மாட்டிக்காமல் பார்த்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் அவ்வாறே. உத்தியோகத்தை பொறுத்தவரை நல்ல வேலை இருப்பீங்க. நல்ல வேலையில் ஜம்முன்னு சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. மேலதிகாரி கண்டுபிடிச்சாங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தானே. 5ல் சூரியன் ஆடி மாதம் முழுவதும் அப்படி தாங்க இருக்கும். ஆடி மாதத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக தான் இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் உங்கள் கண்ணும் கருத்துமாக உங்கள் வேலையை செய்யுங்க. மற்றவர்களுக்காக எந்த விஷயத்தையும் தலையிடாதீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். நிச்சயம் உங்கள் வேலையில் நல்ல விதமான பாதிப்பில்லாத பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கான பலன், திருமணமான சகோதரிகள் 2க்குரிய செவ்வாய் 6ல் இருக்கார். அதாவது 2ஆம் இடம் தான் மேஷம். அந்த மேஷத்துக்குரிய செவ்வாய் 6ல் இருக்கார். குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற அவர் உங்களுக்கு 6ல் இருக்கிறது நன்மை தானே.
ஆகையால் நீங்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறைத்தான் காட்டுவீர்கள். மீனராசியில் ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பது எத்தனை பாதிப்பு இருந்தாலும் மீனராசியில் பிறந்த சகோதரிகளை நான் மனதார நான் பாராட்டுகின்றேன். குடும்பத்தின் மீது அதிக அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய நீங்கள் இந்த வாரம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையும் சகோதரிகளே. அதாவது திருமணம் ஆகாத சகோதரிகள், குரு பலம் இல்லை, ஜென்ம சனி, ஆனால் சனி வக்ரம் இருந்தாலும் சுக்கிரன் சாதகம் இதெல்லாம் இருக்குது. உங்கள் ஜாதகமும் சாதகமாக இருக்கும், திருமண நேரம் வந்திருக்கும், இதெல்லாம் ஜாதகம் பார்த்தாலும் தெரியுமே. இந்த வாரம் திருமணத்துக்குரிய சாதகமான வாரமே. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். படைப்புகள் வெளியிடுவதில் சில தடைகள் இருக்கும், ஆனாலும் அவற்றையும் மீறி உங்கள் படைப்புகளை வெளியிடுவதிலே முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கின்ற போது அரசியலை பொறுத்தவரை இந்த மாதம் சாதகம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் 5 வக்ர புதன் கொண்டு சூரியனால் தான் புதன் வக்ரம் அடைகின்றார். ஆனால் புதன் நட்பை பொறிக்கக்கூடியவர். மீனராசியை பொறுத்தவரை பாதகாதிபதி 7க்குரியவர். எனவே சூரியன் புதன் சேர்க்கை என்பது எப்பொழுதுமே மீனராசிக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நிலை. அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியம் இல்லை. மாணவ கண்மணியை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகம். இந்த வாரம் அவற்றில் உங்களுக்கு குரு புதனுக்குரிய மறைமுக தொடர்பு மாணவ கண்மணிக்கு இந்த வாரம் படிப்பில் ஆர்வம் இருக்கும். ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுப்பார்கள். பெற்றோர்களுடைய அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்தும் கொள்வீர்கள். எனவே மாணவ கண்மணிக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இந்த வாரம். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.